ரேவதி சீரியலில் இன்றைக்கி அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. எல்லாரும் காரில் உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போகிறாங்க. மயில் வாங்கினதுக்கு ஒன்றுமே புரியல. கார்த்தி என்ன செஞ்சு அசத்த போகிறாருன்னு தெரியலையே. மாமா நம்ம தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கோம். கார்த்தி பாருங்கள் தெல்ல தெளிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே இளையராஜா அந்த வழியில் தான் கார் பழுதாயிடுச்சுன்னு சொல்லி ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டேஸ்வரி ஏமாற்றி எப்படி இருந்தாலும் அந்த காரில் ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம இளையராஜா நின்றுட்டு இருக்காப்புல. சாமுண்டேஸ்வரி அந்த காரில் வரப்போ கார்த்தி பேசுகிறாங்க. அத்தை, ஒரு சின்ன உதவி யாருக்காவது கேட்டாங்கன்னா பண்ணலாமா? ஏன் என்னாச்சு மாப்பிள்ள? யாருக்கு உதவி செய்ய போகிறீங்க? உதவி செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 10 அடி முன்னாடியே காரை நிப்பாட்டிடுறாங்க. அங்கே உங்கள் மருமகன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, யாரை பார்த்து மருமகன்னு சொன்னீங்க? அதாவது அபிராமியோட பையனா உங்களுக்கு மருமகன் தானே? ஆமாம், கரெக்டாக தான் சொன்னாங்கன்னு ராஜராஜன் செம காமெடியாக பேசுகிறப்ப இப்போ எதுக்காக அவருக்கு உதவி செய்யணும்? ஏன்னா அவர் போனாதான் இன்றைக்கி எல்லா வேலையும் நடக்கும். இன்னொன்று, அவருக்கு நமக்கு தெரிஞ்சவர் தானே, நம்ம உதவி செய்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா கார்த்தி அந்த ஊரில் இறங்குறப்ப கார்த்தியும் இறங்குவாங்க, இளையராஜாவும் ஒரே காரில் இறங்கினாதான் இளையராஜா பக்கத்தில் கார்த்தி நின்றுக்கிட்டு, கார்த்தி பக்கத்தில் இளையராஜா நின்றுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். அதுக்காக தான் இது மாதிரிலாம் தந்திரமான முறையில் யோசிச்சுட்ருக்காங்க. சரி மாப்பிள்ள, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் நல்ல அபிப்பிராயத்துக்காவது லிஃப்ட் கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சந்திரகலா பேசுகிறாங்க. சந்திரா, சும்மா நீர் உதவி பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப மாதம் கார்த்தி லிஃப்ட் கொடுக்குறாங்க. நீங்களா? நான் உங்களை மாதிரி சின்ன வண்டியிலலாம் ஏறுறதில்ல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜா இருக்கார்ல, செம்மையாக முறைக்கிறாரு. டேய், அவங்க லிஃப்ட் கொடுக்குறதே பெரிய விஷயம்டா, ஆட்டத்தையே மாற்றிடுவோம் போல இருக்கே. சரி, நாங்கள் போகிறோங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்க. ஆமாங்க்கா, இவன் பெரிய கோடீஸ்வரன் நம்மளை விட, அப்படி இருக்கும்போது சின்ன கார்லன்னா ஒன்றும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பரவாயில்ல, நீங்கள் வேற என்னோட சொந்தம், அப்படி இருக்கும்போது உங்கள் மனசை கஷ்டப்படுற அளவுக்குலாம் நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரெல்லாம் கிடையாது. சரி, உங்களுக்காக நான் ஏறிக்கிறேன், அடுத்த வாட்டி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி காரு பெருசாக வச்சுக்கோங்க, அதுதான் வசதியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, தம்பி இந்த அலப்பறையெல்லாம் தேவையானு ராஜராஜன் கேட்குறாங்க. மாமா, அப்படியெல்லாம் செஞ்சால் தான் சாமுண்டீஸ்வரியை சும்மா உருட்டி மிரட்டி வைக்க முடியும். உங்களை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் இந்த கேரக்டரில் நடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சரி, நீங்களாவது சாமுண்டீஸ்வரியை ஓட ஓட விட்றீங்களே, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இளையராஜா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப, என்ன மாமனாரும் மருமகனும் பேசிகிட்டு இருக்கீங்களா? நீங்களே மருமகன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்தி முறைக்கிறாங்க. ஏன்டா நீ தேவையில்லாமல் பேசி மாட்டிப்பா போல இருக்கே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுப்பா, இங்கே என்னப்பா பின்னாடி திரும்பி பார்க்குற அப்படின்னு கார்த்திக்கும் லைட்டாக திட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. சரி, நடக்கட்டும்னோடனே எல்லாரும் அந்த ஊரில் நிற்கிறாங்க. கார்த்தி இன்னைக்கு செமையாக வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அச்சச்சோ, சாமுண்டேஸ்வரி வரதாக தகவல் கேள்விப்பட்டோமே. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பேராண்டி எப்படி சமாளிக்க போகிறான், என்ன பண்ண போகிறான், ஒன்றும் புரியல. கடைசியில் பேராண்டி ஜெயிச்சிருவான், அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனால் இந்த விஷயத்தை சமாளிக்கிறத நினச்சா எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தாலி கட்டினதை விட இது அதை விட ரொம்ப பரபரப்பாக இருக்கும் போலன்னு சொல்லி நம்ம பரமேஸ்வரி பாட்டி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்லேருந்து எல்லோரும் இறங்கிட்டாங்க. பேரன் எங்கே இருக்காங்க? பேரனும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது காரில் 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே சந்தர்ப்பத்தில் இறங்குறாங்க. மாலையெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி பேசுகிறாங்க. ஏய், என்னடா உனக்கா மாலை போட போகிறாங்க? என்னமோ வேணான்னு சொல்லிகிட்டு இருக்க. இங்கே அத்தைக்கு தான் மரியாதை கொடுக்கணும். மூத்தவங்க இருக்கிறப்ப இளையவளவங்களுக்கெல்லாம் மாலை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் வேணான்னு கார்த்தி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம இளையராஜா இதே மாதிரி தான் கார்த்தியும் சரியாக தானே செய்கிறாங்க, இவ்வளோ பக்குவப்பட்டவர்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, தனக்கு கிடைக்கிற மரியாதையை வேணான்னு தானே சொல்கிறாங்க, இதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு நம்ம ராஜா சூப்பராக சமாளிக்கும் போது, சின்ன பசங்களாம் 2 பேர் இருந்தாலும் எவ்வளோ சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இது எல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? சந்திரகலா, அமைதியாக வரமாட்டியா? இது சாதாரண ஒரு பிரச்சனை கூட இல்லை, மரியாதை கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? எங்கள் 2 பேருக்குமே வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு மரியாதை பண்ணிங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷங்கிற மாதிரி நம்ம இளையராஜா பேசணுன்னே அப்படியே சாமுண்டீஸ்வரிக்கு கையில் மாலையை கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. பரவாயில்ல, உன்னை நான் என்னமோ நினச்சேன், உனக்கு மதிப்பு மரியாதைலாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நான் எப்போதும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக தான் இருப்பேன், நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினப்பேன், ஆனால் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனைங்கிற மாதிரி செம காமெடியாக பேசுகிறாங்க. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
எங்கே போனா பரமேஸ்வரி? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா சாப்பாடு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நாங்கள் சாப்பிடல. திருப்பி நாங்கள்லாம் ஒத்துமையாக உன் ஊருக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறியா? சாமுண்டீஸ்வரி, நீ இந்த விசேஷத்தில் கலந்துக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் தான் இருக்குது. அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அப்படின்னு சொல்கிறப்ப, உன் பேரன் வந்த காரு பழுதாகி நின்றுச்சு, நான் தான் உதவி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, நீ இங்கே வரணும், என் பேரனை கூட்டிகிட்டு வரணும்னு இருக்கு சாமுண்டீஸ்வரி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இது எல்லாம் நீ நானும் பேசுகிற விஷயமே கிடையாது. கடவுள் எழுதி வச்சிருக்கிற விஷயத்துல தான் நம்ம இங்கே நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. அச்சச்சோ, ஒரு பக்கம் இளையராஜா இருக்காப்புல, கார்த்தி இருக்காப்புல, சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபைலை வந்து நீட்ட போகிறாங்க. இந்த ஃபைலில் கையெழுத்து போடுறது கார்த்தியாக தானே இருக்கும். ஆனால் இளையராஜா வந்து பக்கத்தில் வந்து நிற்கலாம். ஆனால் எப்பட்றா வந்து கையெழுத்து வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கார்த்தி. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கார்த்தி, நீ சமாளிச்சுப்ப, எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை, புரியுது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இப்போ நம்ம என்ன செஞ்சு சமாளிக்க போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. மாமா, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வாகனமும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, தெரியல மாப்பிள்ள, இந்த பிரச்சனையை சமாளிச்சிருவீங்களே, அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம், அதுக்கெல்லாம் திட்டம் தெள்ள தெளிவாக இருக்குது. சாமுண்டீஸ்வரியை வந்து கை தட்டி எப்படியெல்லாம் வந்து பெருமைப்பட போகிறாங்கன்னு பாருங்கள். சந்திரகலா உங்களை சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்திருக்கா. நீங்கள் என்றானா சாமுண்டீஸ்வரிக்கு முதல் மரியாதை செய்கிறீங்க, பெருமைப்பட போகிறாங்கிறீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏதாவது விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு பேசுகிறாங்க நம்ம கார்த்தி. ராஜா, உன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து நீ சமாளிக்கணும்னு நினைக்கிற, ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நம்ம சந்திரகலா வந்து இவன் ஏதாவது ஒன்று திட்டம் போட்டிருப்பான், என்ன திட்டம் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து பேசுகிறாங்க. தம்பி, நீங்கள் வந்துட்டீங்க, ராஜா சேதுபதி வந்து வெளியூரில் இருக்கிறதுனால தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம். பூஜைக்கெல்லாம் டைம் ஆகுது, இன்னும் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. அதுக்கு முதல்ல நீங்கள் கையெழுத்து போட்டு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தால் தான் நம்ம பூஜைக்கான ஏற்பாடு எல்லாமே சூப்பராக வந்து செய்ய போகிறோம், அதுக்காக தானே நாங்களும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பரமேஸ்வரி பாட்டிக்கும் ஒன்றும் புரியல. ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தலையாட்டுறாங்க நம்ம கார்த்தியும் இளையராஜாவும். அந்த இடத்துல என்னது, ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒருவேளை என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம சந்திரகலா. ஏதோ ஒன்று திட்டம் போட்டு வச்சுருக்கான், என்ன ஏதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.